இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோவில் இருக்கு. சில கோவில் மட்டும்தான் வரலாறு, கலை மற்றும் மர்மம் ஆகிய மூணையும் ஒன்றா சேர்த்து நம்மளை ஆச்சரியப்படுத்தும். அப்படி ஒரு அற்புதமான இடம்தான் ஆந்திராவில் இருக்க லேபாக்ஷா கோயில். 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் இன்னும் உலக மக்களை வியக்க வைக்குது. இது ஒரு கலை பொக்கிஷம், பொறியியல் அதிசயம், ஒரு மர்மம் நிறைந்த வரலாற்று சின்னம். வாங்க கதையோட பயணிக்கலாம். இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டுச்சு. இந்த கோவிலை கட்டியவர் விருப்பண்ணா. அவர் விஜயநகர அரசரான அச்சுத தேவராயரின் ஆளுநராக இருந்தவர். விருப்பண்ணா சிவபெருமானோட தீவிர பக்தர். அதனால தான் இந்த கோயில் உருவானது. இந்த கோவிலோட மிகப்பெரிய மர்மம் ஒரு தூண். அந்த தூண் தரையை தொடாமல் நிற்கிது. இந்த தூணுக்கு கீழே சிறிய இடைவெளி இருக்குது. அதில் பலர் துணி, காகிதத்தை அந்த இடைவெளிக்கு கீழே கடத்தி பார்ப்பாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ துல்லியமான வடிவமைப்பு எப்படி சாத்தியம்? இது இன்றைக்கும் ஒரு என்ஜினியரிங் மிஸ்ட்ரி தான். இந்த கோவிலில் உள்ள தூண்கள் எல்லாம் அழகான சிற்பங்களால் ஆனது. ஒவ்வொரு தூணும் ஒரு கதையை சொல்லுது. தேவர்கள் நடன காட்சி, புராண சம்பவங்கள் எல்லாம் இந்த கல்லில் உயிர் பெற்றது போல இருக்கும். கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய நந்தி சிலை இருக்குது. இது ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது. அதன் அளவும் அழகும் ஆச்சரியப்படுத்துது. இந்த கோவிலோட மேல் தளத்தில் பழமையான ஓவியங்கள் இருக்கும். அவை விஜயநகர கால கலைப்பாணியை காட்டுது. இந்த இடத்தோட தொடர்புடைய ஒரு புராணம் இருக்குது. சீதையை காப்பாற்ற போன ஜடாயு ராவணனை தாக்கி இங்கே விழுந்ததாக நம்பப்படுது. ராமர் அவரை பார்த்து லே பாக்ஷி, அதாவது எழுந்திரு பறவைன்னு கூறியதால் இந்த இடம் லேபாக்ஷான்னு அழைக்கப்படுது. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு செழித்து வளர்ந்த ஒரு காலம். அந்த காலத்தில் இந்த பகுதியோட ஆளுநராக இருந்தவர் விருப்பண்ணா. விருப்பண்ணா ஆளுநர் மட்டும் கிடையாது, அவர் சிவபெருமானோட தீவிர பக்தர். அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. இறைவனுக்கு ஒரு அற்புதமான கோயில் கட்டணுன்ட்டு. ஒரு இரவு விருப்பண்ணா ஒரு அதிசயமான கனவு கண்டார். அந்த கனவுல சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்தார். இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய ஆலயம் அமைக்கணும்னு அந்த வார்த்தைகள் விருப்பண்ணா மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அவர் கண் விழிச்சார். அவர் முடிவு செஞ்சார், இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்ட கோயில் கட்டணும்னுட்டு. சிறந்த சிற்பிகள்லாம் அழைக்கப்பட்டாங்க. பெரிய கற்கள்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஒவ்வொரு தூணும் சிற்பமும் அழகாக வடிவமைக்கப்பட்டுச்சு. கோவில் கட்டுமானம் முடிகிற நேரம். அந்த நேரத்தில் ஒரு செய்தி விஜயநகர அரசருக்கு போச்சு. விருப்பண்ணா அரசின் அனுமதி இல்லாமல் அரசோட பொருளாதாரத்தை பயன்படுத்தி கோவில் கட்டுறாருன்ட்டு. இந்த செய்தி அரசரை கோவப்படுத்துச்சு. உடனே விசாரணை நடத்த உத்தரவு போட்டார். இந்த செய்தி விருப்பண்ணா காதில் விழுந்ததும் அவர் மிகவும் கவலைப்பட்டார். நான் செஞ்சது இறைவனுக்கு, ஆனால் என்னை குற்றவாளின்னு நினைக்கிறாங்கன்னு மனம் ரொம்ப வேதனைப்பட்டார். தன் மீது வந்த குற்றச்சாட்டை தாங்க முடியாமல் விருப்பண்ணா ஒரு கடுமையான முடிவு எடுத்தார். என் மீது எந்த தவறும் இல்லை என்பதை இறைவன் அறிவாருன்னு சொல்லிட்டு தன்னையே அவர் தண்டிச்சுக்கிட்டாரு. அந்த சம்பவம் நடந்த இடத்துல சுவரில் ஒரு சிவப்பு கரை ஏற்பட்டுச்சு. பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சிவப்பு கரை இன்னும் கோவில் சுவத்தில் காணப்படுதுன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அது மறையலன்னு சொல்கிறாங்க. விருப்பண்ணா கட்டிய கோவில் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கும் ஒரு வரலாற்று சின்னமாக இருக்குது. அந்த கோவிலை பார்க்கும்போது அவரோட பக்தியும் தியாகமும் தான் நினைவுக்கு வருது. ஒரு மனுஷன் தன் இறை நம்பிக்கைக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. அந்த கோவில் இன்னைக்கு வரைக்கும் நின்று கொண்டு இருக்கு. ஆனால் விருப்பண்ணாவின் கதை இன்னும் பலரோட மனசில் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இன்றைக்கும் அந்த கோவிலில் தனியாக நிற்கும்போது அந்த கோவிலோட அமைதி, அந்த கோவிலோட மணி சத்தம், சுவரோட இரத்தக்கரை, இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு அமானுஷ்ய உணர்வும் சேர்ந்தே ஏற்படுது.